இந்த பார்வதி தான் உருப்படியா எந்த வேலைக்கு ஆக மாட்டான்னு பார்த்தா அவ அண்ணனும் அப்படியே இருக்கான். இதுங்களை நம்பி நம்ம எந்த காரியத்திலும் இறங்க முடியாது போல. ஏய் புவனேஸ்வரி, புவனேஸ்வரி. என்னது புவனேஸ்வரியா? யாரும் அது உன் பேரை சொல்லி கூப்பிடுறது? புவனேஸ்வரி வாங்க வெளிய. அண்ணே வாய்ஸ் தெரியல. பார்வதி. என்ன தைரியம் இவளுக்கு? உன் பேரை சொல்லி கூப்பிடுறா இவட? அண்ணே என்ன பிரச்சனைன்னு தெரியாம அவசரப்பட வேண்டாம். அவளை நான் டீல் பண்ணிக்கிறேன். வாங்க. என்ன பார்வதி? அண்ணே இங்க பாருங்க. என்னாச்சு பார்வதி? தலையில கட்டெல்லாம் போட்டு. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா கடைசியில நீங்களும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. என்ன பார்வதி துரோகம்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என்ன பிரச்சனை? பார்வதி வா, வீட்டுக்குள்ள வா. வேண்டாம். உங்க கூட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நான் இங்க வரல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போகதான் இங்க வந்தேன். உனக்கு நான் என்ன தப்பு பண்ண? ஏன் பார்வதி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லது தானே பண்ணுவேன். எது நல்லது? அண்ணனு ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, அதான் எனக்கு பண்ண நல்லதா? ஏய் மரியாதையா பேசு. அண்ணன் அண்ணன் ஏதோ கோவத்துல. நான் ஜெயிலுக்கு போய் அண்ணனை பாத்துட்டு தான் வரேன். எல்லாம் உண்மையுமே அவன் சொல்லிட்டான். அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சும் போதே அவனுக்கு பின்னாடி நீங்களாம் இருப்பீங்கன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனா அது கூட ஏதோ பொழப்புக்கு நடத்துறான், அதனால ஏதோ பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன் நானு. ஆனா இப்போ அவன் கொலை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள இருக்கான். அதுக்கு முழு காரணமே நீங்க தான். ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தவனு நம்ப வச்சு அவன் முதுகலை குத்திட்டீங்கல்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஏன் தப்பு தப்பா பேசுற? முதல்ல நான் சொல்றதை கேளு. இனிமே நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் உன்னை பார்க்க கூட விரும்பல. இத பாரு, இனிமே நீ எனக்கு எந்த ஒரு போனும் பண்ணவே பண்ணாத. இதோட எனக்கு உங்க சங்காத்தமே வேண்டாம். நான் வரேன். என்னம்மா இது? இந்த பேச்சு பேசிட்டு போற? நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. விடுன